பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே ஈஸ்வரி எல்லாருடைய பேச்சையும் மீறி கோபியை அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு பாக்கியாவுடைய வீட்டுக்கே வராங்க. அதை பார்த்துட்டு பாக்கியா இங்கே செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அப்போது ராதிகா சொல்கிறாங்க, என்ன பாக்கியா என்னமோ சொன்னீங்க, ஹாஸ்பிட்டலில் விட்டு கோபி கிளம்பும்போது உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு தான் வருவார்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது எல்லாம் அப்படியே தலைகீழாக இருக்கே பாக்கியா, உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ ராதிகா அதான் எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதே தெரில ராதிகா அப்படின்னு சொல்ல, ராதிகா ஒன்று சும்மா நடிக்காதீங்க பாக்கியா, உங்களுடைய உள் மனசில் கோபி மேலே அன்பும் பாசமும் இருக்குது, அது எனக்கு நல்லாவே புரியுது, அதுதான் எல்லாம் சேர்ந்து ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா போக, பாக்கியா ஒன்று என்ன இது ராதிகா இப்படி நம்மளை தப்பாக புரிஞ்சுட்டு போகிறாங்களே அப்படின்னு அமைதியாக நிற்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி கோபி அழைச்சிக்கிட்டு கோபி இனியா செலியன்னு எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் இங்கே கோபிக்கு ஆராத்தி எடுத்து ஈஸ்வரி தன்னுடைய ரூமில் போய் கோபியை படுக்க வைக்கிறாங்க. இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு ராதிகா அவங்களுடைய வீட்டுக்கும் போகிறாங்க. ராதிகாவை பார்த்த கமலா கேட்குறாங்க, என்ன ராதிகா எங்கே கோபி வரல மாப்பிள்ள அப்படின்னு கேட்க, ராதிகா ஒன்று இல்லைம்மா அவர் வரல. ஏன் ராதிகா இன்னும் உடம்பு சரியாகலையா, அவ்வளோ மோசமாக இருக்க மாப்பிள்ளைக்கு உடம்பு அப்படின்னு கேட்க, ராதிகா ஒன்று எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ அம்மா அவர் ஹாஸ்பிட்டலே இல்லை, அப்புறம் எங்கடி பண்ணார் மாப்பிள்ளை, அதை அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அந்த பாக்கிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே ஒன்று ராதிகா அம்மா என்னடி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்களா, ஏன் அங்கே அழைச்சிட்டு போனாங்க, மாப்பிள்ளை இண்டி அங்கே போனார், எல்லாம் அவர் விருப்பப்படாமல் போயிருக்காரு, அவருக்கு இப்போது அவங்க அம்மா பேசி பேசி அவருடைய மனசை மாற்றி அவர் இப்போது அங்கேயே போக வச்சுட்டாங்க, அவரும் அங்கேயே போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே கமலா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ராதிகா அதுக்காக நீ அப்படியே விட்டுட்டு வந்துட்டியா மாப்பிள்ளைய, என்னடி இப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா அவரே முடிவெடுத்து போனதுக்கப்புறம் இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்கிறாங்க. உன்னைய கமலா என்னடி விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, எல்லா உரிமையும் உனக்கு தாண்டி இருக்கு, அப்படி இருக்கும்போது உன் புருஷனை தனியாக போய் அழைச்சிட்டு போகிறாங்களா, இந்த வரேன் இது அப்படின்னு சொல்லி இங்கே கமலா கிளம்பி போகிறாங்க. ராதிகா எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்க கமலா நேராக கிளம்பி பாக்கியா வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பாக்கியா ஜெனி செல்வி 3 பேரும் வெளியில் வந்து யோசிச்சுட்ருக்காங்க, என்ன இது இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, இப்போ ராதிகா வீட்டிலேருந்து வந்து கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு இங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது கமலா வந்து, ஏய் பாக்கியா உனக்கு வெக்கமாகவே இல்லையா, இப்போ எதுக்குடி எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை உங்கள் வீட்டுக்கு அழைச்சி வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, பாக்கியா ஒன்று இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க, உங்கள் மாப்பிள்ளைன்னு சொன்னீங்களே அவர் தான் இங்கே வரணுன்ட்டு வந்திருக்காரு, அப்போ நீங்கள் அவரை தான் கேட்கணும், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு வாங்காதீங்க, நானே உங்கள் பொண்ணு கூட அனுப்பி வைக்கணும் தான் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம், சும்மா போதும் நிப்பாட்டி சும்மா இப்படி நடிச்சிட்ருக்காரு நீன்னு அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியாவுக்கு சமக்கம் வருது, என்ன ராதிகாவும் இப்படி தான் சொல்கிறாங்க, அவங்க அம்மாவும் இப்படி தான் சொல்கிறாங்க, நாம் என்ன நடிக்கிறோம், நாம் அவங்களுக்கு நல்லது பண்ண தான் நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க பாக்கியா. ஏண்டி இப்படி அடுத்தவங்களோட புருஷனை இப்படி மனசாட்சியே இல்லாமல் வாய்ப்பு கிடைச்சா போதுன்னு ஊடால பூந்து அவர்கிட்ட நல்லதமாக பேசி அவர் மனசை மாற்றி இப்படி அழைச்சி வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டா இதெல்லாம் சரியா, இதெல்லாம் சரியாடி, இங்கே பாருங்கள் இப்போது எங்கள் மாப்பிள்ளை மட்டும் எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கல அப்படின்னா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு கமலா கேட்குறாங்க. இங்கே ஒன்று செல்வி ஒன்று, இந்த பாருங்கம்மா எங்கள் அக்காவுக்கு எதுவும் சம்மந்தமும் இல்லை, எங்கள் வீட்டு ஈஸ்வரி அம்மா தான் உங்கள் மாப்பிள்ளை கோபி அழைச்சி வந்திருக்காங்க, அவங்க புள்ளன்னு சொல்லி அழைச்சி வந்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எது பேச இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் பேசணும், தேவையில்லாமல் எங்கள் அக்காட்டெலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, நிப்பாட்ரி என்னடி உங்கள் அக்காவுக்கு ஒன்றும் தெரியாது, ஏன் உங்கள் அக்கா வந்து சும்மா இருக்கால, உங்கள் அக்கா தாண்டி எல்லாம் பிளான் பண்ணியிருக்கா, என்னமோ நான் வந்து இங்கே நடிக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கேன், நீங்கள் அவரை அழைச்சிட்டு வர மாதிரி அழைச்சிட்டு வாங்க, அவங்க வந்து கேட்டால் நான் வந்து சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு எல்லாம் நாடகம் போட்டு தாண்டி பண்ணிகிட்ருக்கீங்க, வெக்கமா இல்லைடி உங்களுக்கு, என் பொண்ணு இருக்கும்போது என் பொண்ணை ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்க விடலை, வீட்டுக்கு வரும்போதும் நாங்கள் அழைச்சிட்டு போகணும் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் என்னடி நியாயம், இங்கே பாரு பாக்கியா நீ என்ன நடித்தாலும் சரி, இப்போது என் மாப்பிள்ளையை இங்கே கூட அனுப்பி வைக்கலன்னா நான் இங்கேருந்து போக போகிறது கிடையாது, இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் விட மாட்டேன், என்ன நானும் போனால் போதுன்னு பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப ஆடிட்டுருக்கீங்க, என் பொண்ணுடைய வாழ்க்கை நேரத்துக்கு ஆகுது, என் பொண்ணுக்கே தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என் பொண்ணோட சைனை நீங்கள் போட்டு அந்த இடத்துல நீங்கள் இருந்து
அவருக்கு சர்ஜரி பண்ணி இன்னும் என்னென்ன பித்தாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கமலா கேட்க இங்கே பாக்கியாவுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. ஏன்னா பாக்கியாவும் எவ்வளோ கடுப்பில் தான் இருக்காங்க. இங்கே ராதிகா என்ன அம்மா போய் ரொம்ப நாள் ஆச்சு ஆளை காணுமே அப்படின்னு வராங்க. இங்கே ராதிகா வரும்போது பாக்கியா போதும் நிப்பாட்டுங்க, இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்ல ராதிகா ஒன்று என்ன பாக்கியா எதுக்கு எங்கள் அம்மாட்ட கத்துறீங்க? இப்போ எங்கள் அம்மா என்ன தப்பாக சொல்லிட்டாங்க? எதுக்கு கோபி உங்கள் வீட்டுக்கு அழைச்சி வந்திருக்கீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு கோபி மேலே எந்த ஆசையும் இல்லை, ஆசை பாசம் இல்லை. கண்டிப்பாக கோபி உங்கள் வீட்டுக்கு வருவான்னு சொன்னீங்கல்ல, இது உங்கள் வீடு தானே, அப்புறம் எப்படி கோபி அழைச்சி வச்சுருக்கீங்க? அப்போது உங்களுக்கும் கோபி அழைச்சிடணும்னு ஆசை இருக்குது தானே, உள்ளுக்குள்ளே பாசம் எட்டி பார்க்குதா பாக்கியா அப்படின்னு ராதிகா கேட்க ஐயோ ராதிகா நீங்களும் புரிஞ்சுக்காமலே பேசாதீங்க, ஆரம்பத்துலேருந்து நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன், பார்த்து தானே இருந்தீங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல அது எல்லாமே நடிப்புன்னு இப்போ தான் பாக்கியா புரியுது எனக்கு. ஏன்னா இது உங்கள் வீடு, உங்கள் வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுங்கிறத நீ தானே முடிவு பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் கோபி உள்ள வரத்துக்கு எப்படி அலோவ் பண்ணீங்க? சொல்லுங்கள் பாக்கியா. அப்போது எல்லாமே நடிப்புன்னு இப்போ புரியலையா பாக்கியா அப்படின்னு சொல்ல இங்கே உடனே ராதிகா அம்மா ராதிகா எல்லாம் கூட்டு காலவனைங்க ராதிகா, இவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்க, நீ தான் நம்புற இவ்வளோ என்னமோ, எனக்கு இவன் மேலே தான் பெரிய சந்தேகமே இருக்குது அப்படின்னு சொல்ல பாக்கியா ஒன்று போதும் 2 பேரும் நிப்பாட்டுறீங்களா? என்ன நானும் பார்த்துட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன ஆச்சுன்னு இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க? ஆமாம் கோபி இங்கே வந்திருக்காரு தான் இல்லைன்னு சொல்ல, சரி கோபி இங்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு, என் பொண்ணை ஏமாத்தான்னு சொல்லி பேசுகிறீங்களே, ஏன் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி கோபி என் கூட இருக்கும்போது உங்கள் பொண்ணை வெக்கமே இல்லாமல் அசிங்கமே இல்லாமல் அடுத்தவன் புருஷனோட பழக வச்சு அந்த புருஷனை அவங்க குடும்பத்துலேருந்து பிரித்து அழைச்சிட்டு போய் தனி வீட்டில் வாழ வச்சிங்களே, அப்போ உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? இப்போ தான் அசிங்கமாக இருக்கா? என்னமோ நான் உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன் நடிக்கிறேன்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், 3 குழந்தைக்கு அப்பா, அது தெரிஞ்சிருந்தும் அவர்கிட்ட ஆசை வார்த்தை காட்டி எங்கள் குடும்பத்தை விட்டு அவர் பிரிச்சுட்டு போனீங்களே, அப்போ நானும் என் குடும்பமும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ வலி எங்களுக்கு வலிச்சிருக்கோம். அப்படி நீங்களே அவ்வளோ பெரிய பிரார்த்தனை பண்ணி நடித்து என் குடும்பத்துலேருந்து அவரை பிரித்து அவ்வளோ பெரிய கஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. என் மாமா இறந்து போனதுக்கு காரணமே நீங்கள் தான். ஆனால் எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்துட்டு நான் போயிட்டுருக்கேன். என்னமோ நீங்கள் ஒழுங்காக கல்யாணம் பண்ண மாதிரியும் உங்கள் புருஷனை நான் என்னமோ பிரிச்சுட்டு என் வீட்டில் வச்சுருக்க மாதிரி இவ்வளோ குதிக்கிறீங்க. அவர் உங்களுக்கு புருஷனாகிறதுக்கு முன்னாடி அவர் ஈஸ்வரி அம்மாவுக்கு புள்ள, எனக்கு புருஷன், என் குழந்தைங்களுக்கு அப்பா, இப்படி எல்லாத்தையும் தாண்டி தான் அவரை நீங்கள் ஆசை வார்த்தை காட்டி இப்படி ஏமாற்றி வச்சுருந்தீங்க. புரிதா ராதிகா? அதனால் திரும்ப நடிக்கிறேன்னு என்னை பார்த்து நீங்களோ உங்கள் அம்மாவோ சொல்லாதீங்க. அவரை நடித்து ஏமாற்றி அரெஸ்ட்டு போனது நீங்கள் தான். நீங்கள் பண்ண பாவத்துக்கு இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க. காலம்னு ஒன்று இருக்குது ராதிகா, காலத்துக்கு நாம் என்ன தரமோ அதை திரும்பி நமக்கும் கொடுக்கும். அன்னைக்கு இப்படி தானே என் புருஷனை என்கிட்ட அழைச்சிட்டு போகும்போது நானும் என் குழந்தைகளும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். இன்னைக்கு உங்களுக்கு அப்படி நடக்கும்போது அது வலிக்குதா குத்துதா? ராதிகா அதெல்லாம் பற்றி நீங்கள் பேசவே கூடாது ராதிகா அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்ல ராதிகாவால் எதுவுமே பேச முடியல, அப்படியே உறைஞ்சி போயிடறாங்க. இங்கே கமலாவும் ஐயோன்னு சொல்லிட்டு அமைதியாக வராங்க. அப்போ தான் ஈஸ்வரி வராங்க. என்ன இவளுங்க என்னதுக்கு இங்கே வந்தாலுங்க? இங்கே பாருங்கடி, என் புள்ள என் கூட தான் இருப்பான், என்னமோ சொன்னீங்களே உங்கள் புள்ள சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, என் பிள்ளைக்கு உங்களை பிடிக்கல, என் பிள்ளைக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, இங்கே தான் இருப்பான், இனிமேல் ஒழுங்கு மரியாதையாக நீங்களாவே வெளியே போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, இங்கேருந்து வெளியே போக முடியும் முதல்ல அப்படின்னு சொல்ல இங்கே கமலா ஒன்று என்னங்க என்ன நான் எங்கள் மாப்பிள்ளையை பார்த்து எங்கள் மாப்பிள்ளை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல ராதிகா ஒன்று வேண்டாமா விட்டு, இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போதும் கோபி வெளியே வரவும் இல்லை, இதை பற்றி கோபி கண்டுக்காமல் உள்ளதான் இருக்காருனா அப்போது அவருக்கே நம்ம கூட வரதில்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அர்த்தம், அவருக்கு அப்போ பிடிக்கணும் தானே அர்த்தம். எல்லாருமே திட்டம் போட்டு குடும்பமாக சேர்ந்து அவருடைய மனசை மாற்றிட்டாங்கம்மா. இதுக்கு மேலே நாம் இங்கே என்னம்னா அது நமக்கு தான்மா அசிங்கம், அவருக்காக நாம் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது, வேண்டாமா விட்டு வா போகலாம் அப்படின்னு ராதிகா அழுதுகிட்டு கமலா அழைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.